வணக்கம் மக்களே. இப்பதான் டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 எழுதுற மாதிரி இருக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடுத்த டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்துருச்சு. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் செக்டரில் இருக்கக்கூடியவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் அப்படின்றது அட்டன் பண்ண முடியும். நார்மல் பிஎட் படிச்சவங்க அட்டன் பண்ண முடியாது. அதை தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நாளையிலிருந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டேட் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுதுப்பா. சரிங்களா? ஸோ நம்ம எப்படி டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கு போன டைம் வந்து அல்டிமேட்டான வீடியோஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி ஆக்சுவலி சொல்ல போனா அந்த குரு மற்றும் பிரம்மா பேட்ச்ல நம்மளோட வகுப்புல எடுத்த கேள்விகள் தான் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இதற்கான ப்ரூஃப்மே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷார்ட்ஸா போட்டிருப்போம். அதே ஓகே ஒரு உத்வேகத்தோட இந்த பேட்ச்மே பார்த்தா நம்ம லான்ச் பண்ண போறோம். இந்த டெட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சந்திரன் மற்றும் சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கான பேட்சஸ் அப்படின்றது நம்ம வந்து அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஸோ மறக்காம இன்னைக்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட கிளாஸஸ்க்கான அட்மிஷன் வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஆண்டு நடக்கக்கூடிய டெட் எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா நம்மளோட மாணவர்கள் தான் உள்ள போகணும்.